அவரை வந்து முதன்மைப்படுத்துவது மலைக்கல்லன். அதுக்கு பிறகு வந்து மதுரை வீரன் வருது, 56 மதுரை வீரன் பெரிய வெற்றி. அதற்கு பிறகு உங்களுக்கு நாடோடி மன்னன், ஜெயிச்சா மன்னன் இல்லைன்னா நாடோடி. எல்லாம் பானுமதி அம்மா வந்துட்டு வேறு நல்ல டைரக்டராக வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுது அந்தம்மா. அதுக்கு பணமெல்லாம் அனுப்பிடுறாரு அந்த மாதிரி. அதில் எதை பண்ணாலுமே வந்து அதில் பெர்ஃபெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவர் அவர். எடிட்டிங்கில் வந்து உட்காருவார், ரெக்கார்டிங் உட்காருவார், பாட்டு பலமுறை. அதாவது இமேஜ் கான்ஷியஸ், புகைப்பிடிச்சது கிடையாது. அவர் நடித்த ஒரே படம் அவர் குடிச்சிட்டு வரா மாதிரி அது வந்து தைரியமாக சொல்லி பண்ணிடுவார். அவரை வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிக்க வைக்கிறது கூட போரும் ஆயிடுச்சுன்ட்டு எழுதுறாரு ராமண்ணா. இதில் கூண்டுக்கடியில் வரைக்கும் பிடிக்க மாட்டேன்னு தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இது 54 வந்துச்சு. சிவாஜி கணேசனும் அவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம். அது 2 பேருடைய ரசிகர்களுக்கும் பிடிக்காது போயிடுச்சு. உன் கதையிலே புத்திசாலித்தனம் இல்லையாவிட்டாலும் புதுமை இருக்கும்.